டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் நாம் என்ன பண்ணுறோன்னா, இதை கழட்டி பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு காயில் ஆஃப் ஒயர் இருக்குது. இந்த காயில் ஆஃப் ஒயரில் நாம் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அப்படி அந்த காயில் ஆஃப் ஒயரில் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அதையே ரிவர்ஸ் பண்ணி பாஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ரெண்டு டைரக்ஷன்லேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அதை தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்கா, அது மேலே நம்ம ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். அந்த பாத்திரத்தில் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எட்டி கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எட்டி கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை ஹீட் பண்ணுது. சரிங்களா? இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி கன்வெர்டட் டு ஹீட் எனர்ஜி. ஓகேவா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி கிரியேட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியாக மாற்றுது. அந்த ஹீட் எனர்ஜி, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இந்த எட்டி கரண்ட்ஸ். இந்த எட்டி கரண்ட்ஸ் தான் நமக்கு போயிட்டு அந்த ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாத்திரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை ஹீட் பண்ணுறது. ஓகேவா? இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இது ரிவர்ஸ் ப்ராசஸ், கண்டினியூ